நான் இப்பல்லாம் தூக்கமே இல்ல. என்னான்னு தூக்கம் வருது. இந்த மனுஷன் என்னைக்கு வருவானே தெரிய மாட்டேங்குது. எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த வீட்ல என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எமருக்கா நீ தான் காப்பாத்தணும் எங்கள. நைட்டு தூக்கமே இல்லாம காலையில எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குமா. கண்ணே தொறக்க முடியல. இந்த பிள்ளைகள் வேற இப்ப ஸ்கூலுக்கு போக ரெடியாகி வந்துட்டோம். டக்கு புக்குன்னு எதையாவது செஞ்சு பாக்ஸ்ல போட்டு கொடுத்து விடுவோம். சின்ன பொண்ணு வீட்டுக்காருக்கு ஏதாவது குடுத்து விடணும் என்னமோ தெரியலையே. அவ வீட்ல இருந்திருந்தா ஏதாவது செஞ்சு குடுத்துருப்பா. நேத்திக்கு நமக்காண்டி இங்க வந்தாச்சு. சரி அவருக்கும் எதையாச்சும் செஞ்சு அவகிட்ட குடுத்து விடுவோம். ராணியக்கா. வா சின்ன பொண்ணு எந்திரிச்சிட்டியா? நான் உனக்கு தான் காஃபி போட்டு வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கேன். இருக்கட்டும்க்கா, நான் குடிக்கேன். ஏக்கா, எதுக்கு காலையிலே மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க? இந்த வீட்ல நடக்குது ஒன்னொன்னா யோசிச்சு அப்படியே இருக்கேன் சின்ன பொண்ணு. என்ன செய்யுதுக்குன்னு தெரியல. ஏக்கா, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு தோணுதுதான் அக்கா. சரி, நம்ம வேணும்னா இன்னைக்கு காலையில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பார்த்தீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சின்ன பொண்ணு. சரிக்கா, எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்ம போயிட்டு வந்துருவோம் கோயிலுக்கு. சின்ன பொண்ணு உங்க வீட்டுக்காரியவளுக்கும் காலையில ஏதாச்சும் சாப்பாடு தந்து விடட்டா? ஐயாக்கா, ஒண்ணு வேண்டாம். எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க கொடுத்துக்குவாங்க. அப்படியா? நீ எனக்காண்டி தானே நேற்றுக்கு நைட்டு இங்கே படுக்க வந்த. நீ காலையில் எழுந்திருந்தா அவனுக்கு காப்பி தண்ணின்னு எதாச்சும் போட்டு கொடுத்துருப்பேலா? அதான் உனக்கு சாப்பாடு தந்து விடட்டான்னு கேட்டேன். இல்லக்கா, வேண்டாம். எங்க அம்மா கொடுத்துருவாங்க. ஏ சின்ன பொண்ணு, நீ இங்கே தான் இருக்கியா? என்ன காலையிலே வந்த மாதிரி இருக்கு. நான் காலையிலே வரது இருக்கட்டும். நீ இங்க எதுக்கு வந்த? எப்பா இப்படி ராணியக்கா, ரெண்டு பச்சை மிளகா இருந்தா தாங்கக்கா. வந்துட்டியா காலையில கடை வாங்குறதுக்கு? நான் வந்தது இருக்கட்டும், நீ எதுக்கு வந்தேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அந்த அண்ணன் இல்லாதனால நேற்றுக்கு ஒரு நாள் இங்கே படுக்கலாம்னு சொல்லி வந்தேன். அந்த அக்கா தனியா இருக்காங்கல்ல, அதுக்கு தான். ஓ அதுக்கா? வசந்தி, இருந்த ரெண்டு பச்சை மிளகா இப்பதான் கடையில் போட்டேன் வசந்தி. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் சந்தைக்கு போகலான்னு இருக்கேன். காய்கறி எல்லாம் தீந்து. நான் போகிறப்ப உனக்கு வாங்கிட்டு வரேன். ஐயே அக்கா அப்படியா? சரிக்கா பரவாயில்ல. ஆமா சந்தைக்கு எப்போ போறீங்க? போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். எங்கள் வீட்டிலே காய்கறி எல்லாம் தீந்து எனக்கு வாங்கணும். ஆமா, 4 மணி. நீ எந்த காலத்துல வீட்ல சமைச்ச? நீ அடுத்த வீட்ல இருந்து வாங்கி தானே திங்குவ. உனக்கு எதுக்கு காய்கறி? நாங்களே ஏதாச்சும் வாங்கி வைக்க, அதுல இருந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போ. சின்ன பொண்ணு, நான் சும்மா இருக்கேன்னு சொல்லி ஓவரா பேசாத பார்த்துக்கோ. இம்மா தாய்மார்களே காலையிலே சண்டை போடாதீங்கம்மா சின்ன பிள்ளைல மாதிரி. 4 மணி. நாங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் அப்படியே சந்தைக்கு போவோம். உன்ன போறப்ப ஃபோன் போடுங்க. நீ சந்தைக்கிட்ட வந்துரு. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு போறியா? நானும் வரேன் கோயிலுக்கு. வாசிலன்னா மிந்திட்டு வந்துருவ நீ. எம்மா, வாசில எல்லாம் ஒன்றும் வரல. ஆட்டோல போறதா ஆட்டோக்கு பாதி பைசா நானும் தாரேன். வசந்தி, நாங்க பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கோயிலுக்கு வரலான்னு இருக்கோம் வசந்தி. நீயும் வரேன்னா போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. சரிக்கா, நீங்க கூப்பிட்டதுனால வாரேன். இவ கூப்பிட்டதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாசியில திங்கதா இருந்தாலும் வசந்தி அக்காளுக்கும் ரோசத்துக்கும் ஒரு குறவும் கிடையாது. உங்க வீட்டுக்காரி அவங்க சம்பாதிச்சு போட மாதிரி எங்க வீட்லயும் சம்பாதிச்சு தான் போடுறதுல நான் திங்கேன். உன் வீட்ல எல்லாம் வந்து ஒன்று வாங்கல நான். ஏ அம்மா, என்ன கோவம். நானே அக்கா, நான் வாரேன். கோயிலுக்கு போறப்ப என்னையும் கூப்பிடுங்க, நான் ரெடியாகி வெளியில நிக்கேன். சரி வசந்தி, கூப்பிடுங்க. ஏக்கா, நானும் வீட்ல போய் ரெடி ஆயிட்டு வாரேன்க்கா. சரி சின்ன பொண்ணு, நானும் ரெடியாகி நிக்கேன். நீ ரெடி ஆயிட்டு இங்க வந்துரு, நம்ம ஆட்டோலே போயிடலாம். சரிக்கா, வாரேன். வாரேன் நானேக்கா. சின்ன பொண்ணு வசந்தி இன்னும் காணுமே. எப்பவுமே வச்சு நான் இங்க காவல நிக்கேன். ராணியக்கா ரெடியாகி வந்துட்டாங்க போல. ராணியக்கா, ராணியக்கா. வசந்தி, ரெடி ஆயிட்டேனா வா. ஆட்டோ இப்ப வந்துரும். அக்கா இன்னும் வந்துடுறேன், கதவை சாத்திட்டு வரேன்க்கா. சின்ன பொண்ணு இன்னும் வரலையா? அவளைதான் பார்த்துட்டே நிக்க வசந்தி, இன்னும் காணும். ஃபோன் போட்டு பார்க்கேன். அவ ஒரு நேரத்துக்கு வர மாட்டாக்கா, நீங்க ஃபோன் போட்டு பாருங்க. சரி நீ வா வசந்தி. நான் பாரா சின்ன பொண்ணு. அக்கா, கிளம்பிட்டலா? ஆமா சின்ன பொண்ணு, நான் அப்பமே வச்சு கிளம்பிதான் நிக்கேன். உன்னதான் பார்த்துட்டே இருக்கேன். வா போவோமா? வசந்தி இப்ப கதவை சாத்திட்டு வருவா. வாங்கக்கா போவோம். அங்கன முக்குல ஒரு ஆட்டோ நிக்கும். அதுல ஏறி போலாம், வாங்க. வசந்தி வா போலாம். கோயிலுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு. கோயிலுக்கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குன்னா சின்ன பொண்ணு. ஆமாக்கா, நம்ம மனசு நிம்மதி இல்லைன்னா இங்க தானே வரணும்.
கோயிலுக்கிட்ட வந்தாலே என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு சின்ன பொண்ணு. சரி வாங்கக்கா, நடைய சாத்திராம நம்ம உள்ள போய் சாமி கும்பிடுவோம். ஆமா ஆமா, வாங்க பேசிட்டே நிக்காம உள்ள போலாம். நல்ல கூட்டமா இருக்குண்ணே சின்ன பொண்ணு. ஆமாக்கா, இன்னும் கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு. நல்லா சாமி கும்பிட்டாச்சுன்னா சின்ன பொண்ணு. அக்கா நல்லா தரிசனம். ஆமாக்கா, வெளிய கூட்டத்த பார்த்தாலும் சாமி பார்க்க முடியுமா என்னன்னு நினைச்சேன். கூட்டமா இருந்தாலும் நல்லா சாமி பார்த்தாச்சு. சரி அக்கா, கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாமா? ஆமா, எனக்கும் நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்கு. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாம்க்கா. சரி வாங்கம்மா, இங்க இருக்கோம். அம்மா காலெல்லாம் வலிக்கு நடந்து நடந்து. எனக்கு மனசு நிறைவா இருக்கு சின்ன பொண்ணு. இதோட எங்க வீட்டோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதுன்னா நல்லா இருக்கும். எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா முடிஞ்சிருக்கா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ராணி அக்கா, என்ன பிரச்சனை உங்க வீட்டுல? ஏதாச்சும் சண்டையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வசந்தி. சும்மாதான் என் பிள்ளைகள் எல்லாம் படிக்கல. கொஞ்சம் மார்க் எல்லாம் கம்மியா எடுத்துட்டு வருவா. அதான் அதெல்லாம் அது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுனா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. 4 முடி. அவங்கவங்க வீட்ல 1008 பிரச்சனை இருக்கும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சின்ன பொண்ணு, பொதுவா கேட்டேன். ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல, அது ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அந்த அண்ணனை வேற 2 நாளா காணுமா. அதான் ஒருவேளை சண்டை போட்டுட்டு ஏதாவது போயிட்டாரோன்னு நினைச்சேன். கோயில்ல வந்து எதுக்கு உனக்கு வேண்டாத பேச்சு வசந்தி. நானும் எங்க வீட்டுக்காரையோட சண்டையே போட மாட்டோம். அப்படியே சண்டை போட்டாலும் ஒரு 2 3 நிமிஷத்துல திரும்ப பேசிடுவோம். நாங்க அப்படி சண்டை போடிய ஆளெல்லாம் கிடையாது வசந்தி. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத. கோயில்ல வந்து சாமி கும்பிட்டோமா போனோமான்னு இருக்கலாம். நம்ம எதை கேட்டாலாம் இவங்களுக்கெல்லாம் கோவம் வரும். மிச்சம் எல்லார்ட்டையும் எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. வசந்தி, எங்க வீட்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது வசந்தி. அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் உனக்கு ஃபோன் போட்டு சொல்லுவேன். 4 முடி. வாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசாம இரேன். நான் எதுவும் கேட்கலம்மா. நீங்களாச்சும் உங்க பாடாச்சு. என்ன பிரச்சனையோ அதை நீங்களே முடிச்சுக்கோங்க. சரி அக்கா, நம்ம வீட்டுக்கு போவோமா? அப்படியே ஒரு டீ ஏதாவது குடிச்சிட்டு போவோம்க்கா. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்கால இருக்கு. வெயிலோட வந்தே பார்த்தேலா. சரி சின்ன பொண்ணு, ஏதாவது டீ இல்லை ஏதாவது சாப்பிடணும்னா கூட சாப்பிடலாம். அம்மா நல்லதா போச்சு. ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்தா சாப்பிட்டுட்டு போகலாம். மத்தியானம் சாப்பாடு பார்க்க வேண்டாம். ராணி அக்கா, சந்தைக்கு போகணும்னு சொன்னீங்கல்லக்கா? ஆமா வசந்தி, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போகலாம். ஏக்கா, வரும்போது ஆட்டோல வந்தாச்சுல, போகும்போது பஸ்லயே போயிடலாம்க்கா. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு சாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம்க்கா. சரி சின்ன பொண்ணு, வா கிளம்பலாம்.